வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் பூஜைக்கு வீட்டில் உள்ள பூக்களை வச்சு தான் நான் சாமி கும்பிட போகிறேன். எப்பயும் இப்படி தான் செய்கிறது அதிகமாக. அதுக்கு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அருகம்புல் ரொம்ப பிடிச்சது விநாயகருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அருகம்புல்லை கிள்ளி எடுத்துடலாம். கடையில் போய் பூவு மாலை இதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கி கொண்டுக்கிட்டு வந்து சாமிக்கு வச்சு அப்படி நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பூக்களை வச்சே நம்ம சாமி கும்பிடலாம். எந்த பூவை வச்சு கும்பிட்டாலும் பயபக்தியோட முழு மனதோட நல்லா நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படிங்கையில் நிச்சயம் கடவுள் நமக்கு நல்லருள் புரியுவாங்க. இப்போ இது மாசி பச்சளை. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய மாசி பச்சளை. இது ஃபுல்லாக எல்லாமே மாசி பச்சளை தான். நல்லா நிறையா வச்சுருக்கேன். அடுத்தது இந்த செம்பருத்தி பூ செடியில் நிறையா இருக்குது, இதை பறிச்சுக்கலாம். அடுத்ததாக அரளிப்பூ மஞ்சள் கலராக இருக்குது, மங்களகரமான பூவு. கதம்பம் வாங்க போனோம் அப்படின்னாலே கலர் கலராக நிறையான பூக்களை வச்சு தான் கட்டுவாங்க. இதுலேயே ரோஸில் எல்லாம் இருக்குது. இப்போ கொண்டு வந்த அருகம்புல்லை பிள்ளையாருக்கு முன்னால் வச்சிடலாம். அடுத்ததாக எல்லா சாமிக்குமே மாசி பச்சளை வச்சிடலாம். அடுத்ததாக விநாயகருக்கு செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும், அதனால செம்பருத்தி. அடுத்ததாக மஞ்சள் பூ எடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது அம்மனுக்கு பிடித்த மஞ்சள் தண்ணி வேப்பலை. இது அம்மனுக்கு எப்பயும் தீர்த்த மாதிரி வச்சு ஆகணும். கடவுளுக்கு வாசம் உள்ள மல்லிகை ரொம்ப பிடிக்கும், அதுதான் முக்கியமாக வைக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட அவசரத்துக்கு மல்லிகைப்பூ இல்லை, கடையில் போய் வாங்க முடியலை அப்படின்னா வீட்டில் என்ன பூ இருக்கோ அதை பறித்து நம்ம பயபக்தியோட முழு மனசோட சந்தோஷமாக கடவுளுக்கு வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கையில் நம்மளுடைய வேண்டுதல் பூர்த்தி அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.